அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி பழனிக்கு போகிறோம். வாங்க மக்களே, எல்லோரும் எங்களோட சேர்ந்து பழனிக்கு போகலாம். இதுதான் எங்களுடைய வீடு. இங்கேருந்து நாங்கள் யார் யார் கிளம்புறோங்கிறத இந்த பதிவில் காமிச்சிக்கிறோம். இது என்னுடைய மகள். அவள் தான் மாலை போட்டு விரதம் இருந்தாள். ஸோ அவளோடைய இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதில் அழகாக அவள் கிளம்பி இருக்கிறாள். வருஷம் சின்ன வயசுலேருந்து அவள் மாலை போட்டுண்டு வராள். அவளோட வேண்டுதல் என்றைக்குமே பழனி முருகன் நிறைவேற்றி வச்சிருக்காரு. நிப்பாட்டினதே கிடையாது. அவளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. 15 சீட்டர் உள்ள இந்த வேனை தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த புக்கிங் வேணும்னா கீழே அவரோட நம்பர் தர, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் அரவுண்ட் எல்லாருக்கும் அவர் ட்ராவல்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. நல்லபடியாக வீட்டில் இருந்து 4 சக்கரத்துக்கும் அடியில் எலுமிச்சப்பழம் வச்சு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸை ஏற்றிட்டு நம்ம அடுத்து பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான். எங்கள் ஊர், எங்கள் ஏரியா எல்லசாமியான சிங்கமுத்து ஐயனார்கிட்ட தேங்காய் உடைச்சி சூடமேற்றி செதர் தேங்காய் அடைச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்கேயுமே பயணத்தை ஆரம்பிப்போம். அதுபடி என்னுடைய கணவர் இன்றைக்கி தேங்காய் உடைச்சி செதர் தேங்காய் அடைச்சி கிளம்ப போகிறாரு. நாங்கள் கிளம்புன நேரம் பார்த்திங்கன்னா சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு. ஏன்னா நாங்கள் விடிய காலையில் இருக்கிற அந்த ஒரு சிறப்பு தரிசனத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் நைட்டோட நைட்டாக நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறோம். இது எங்களுடைய வீதியிலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தது. எங்கள் ஊர் திருவப்பூர் பூத்திருவிழா நாள், அது அடுத்த நாளுங்கிறனால அங்கே சரியான விளக்கு திருவிழா கூட்டமாக இருந்தது. இது இன்னொரு எல்லச்சாமி, குங்குமக்காளின்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்மாவுக்கும் சூடமேற்றி வழிபட்டு அங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிச்சாச்சுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து என் பொண்ணு எல்லாருமே பாட்டு பாடி சந்தோஷமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். முருகர் எங்களை வழி நடத்தி கொண்டு சென்றாருங்க. வீட்டிலேருந்து புறப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக February 22 சனிக்கிழமை நைட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலை வளர்பிறை சஷ்டிங்கிறனால அந்த தரிசனம் சிறப்பான நாளில் போய் முருகனை தரிசிக்கிறதுக்காகவே வேண்டிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பணும். நான் நாளிலிருந்தே முருகனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் விரதத்தை விடணுங்கிறதுக்காக எச்சில் கூட படாமல் தண்ணீர் மட்டும் குடித்து நான் விரதத்தை மேற்கொண்டு வருகிறேன். இதற்காகவே நான் ரொம்ப நாளாக முருகன் எனக்கு இஷ்ட தெய்வம் என்பதற்காக பல நாள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் முழு வேளையும் 3 வேளையும் நான் உணவருந்தாமல் வெறும் நீர் பால் மட்டும் அருந்திவிட்டு நான் வந்தேன். காலையில் 5 மணிக்கு நாங்கள் பழனி சென்றடைந்து விட்டோங்க. இங்கே தாங்க நாங்கள் வேன்ஸ் எல்லாம் வண்டியெல்லாம் நிப்பாட்டிடும். இங்கேருந்து பழனி வியூ ரொம்ப அழகாகவே இருந்தது. இறங்கின உடனே தலையில் பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு படியில் ஏறுறதுக்கு நம்ம நடந்து போக ஆரம்பிச்சாச்சுங்க. எங்களை போல் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா மாநிலத்துலேருந்தும் முக்கியமாக கேரளாவிலேருந்து பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஏர்லி மார்னிங்கில் கூட சரியான கூட்டம். கஷ்டப்பட்டு படி ஏறி நாங்கள் 10 ரூபாய் டிக்கெட் தர்ஷனில் உட்காந்துட்டோங்க. நிறைய ருபீஸ் இருக்குது. 200, 100, 50 ஃப்ரீ தர்ஷன் கூட இருக்குது. நாங்கள் 10 ரூபா தர்ஷன் எடுத்துக்கிட்டோங்க. ரொம்ப நேரம் நின்று கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நின்று கடவுளை பார்த்து தரிசிச்சுட்டு மனதார பிரார்த்தனை செய்துட்டு அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு கூட வேணுனது கூட மறந்து போச்சு. அவ்வளோ அழுகை கண்ணீர் சென்று நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வந்துட்டோங்க. நாங்கள் போகிறப்ப பெருசாக எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபோன் அங்கே அலௌடு கிடையாது. நாங்களே கொஞ்சம் திருட்டத்தனமாக தான் யூஸ் பண்ணிட்டு போனோம். ரிட்டர்ன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் படியிலெல்லாம் சூடமேற்றிக்கிட்டே வந்தாங்க, சந்தன குங்குமம் வச்சுட்டு வந்தாங்க. சில பேர்லாம் முட்டி போட்டே ஏறிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி கடும் பிரார்த்தனை எல்லாம் வச்சு எந்த கடவுளும் வர சொல்லலாங்க. நம்மளால் முடிஞ்சதை பண்ண சொல்லி தான் கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் நான் முருகனை மனசில் நினச்சிட்டு பாரத்தெல்லாம் முருகன் மேலே போட்டுட்டு நான் அழகாக என் பிள்ளையும் கரவரும் நடந்து வந்துட்டே இருந்தவங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி லேட்டாக வந்தாங்க வயசானவங்களுக்காக. கீழே அடிவாரத்துக்கு நாங்கள் அடைஞ்சோங்க. அடிவாரத்தில் பயங்கர ரஷ்ஷு. லைனில் நின்று வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ரஷ்ஷு. ரிட்டன் நாங்கள் அன்னைக்கே கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இடையில ஒரு இடத்துல மதுரை டு கோயம்புத்தூர் அந்த ஹைவேல பார்க்குறப்ப இந்த ஒரு கடை எங்கள் கண்ணில் பட்டுச்சுங்க. மரத்தாலையும் கொட்டாச்சியாலையும் மண்ணாலையும் மாட்டு கொம்பால கூடலாம் சீப்பு செஞ்சு அவ்வளோ அழகான கடைங்க. ஜெம்கியாக இருக்கட்டும், தோடு, கிளிப்ஸு, இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க நம்பர் கூட நாங்கள் பார்க்கல, கடை பேர் கூட தெரில. இதெல்லாம் நமக்கு ட்ராவல் பண்ணுறப்போ கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாமே ஹேண்ட்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸாக இருந்தது. வீட்டுக்கு டெக்கரேஷன் பொருள்லேருந்து குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பூனாக இருக்கட்டும், ஃபோக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் எல்லாமே சொல்லப்போனால் மண், அப்புறம் அந்த மார்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கொட்டாச்சியில்
கரண்டி பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் இருந்தது. ஆலோவேரா சோப்பு, சாப்ஸ்டிக்ஸ், உப்பு டப்பா, ஏன் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் அழகழகாக இருந்தது. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உட்டன்லேயே செஞ்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த பவுலெல்லாம் கொட்டாச்சியில் செஞ்சு அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் பவுல் ஸ்பூனோட குட்டாச்சிலே அழகாக ஸ்பூன்லாம் செஞ்சுருந்தாங்க. எனக்குலாம் ரொம்ப ஆசை, பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா இந்த கடையோட டீட்டெயில்ஸ், அவங்க ஆன்லைனில் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா எல்லாமே பார்த்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு வாங்க. அன்னபூர்ணா ஹோட்டலோட ஒரு 4-5 ஹோட்டலோட ஜாயின் பண்ணியே இந்த இடம் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அங்கே பெருசாக எதுவுமே வாங்கலை, நான் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்க தான் போனேன். ஆனால் என் பொண்ணு அங்கே போயிட்டு ஒரு அழகான ஒரு குட்டி நெக்லஸ் மட்டும் செயின் டாலர், தாமரை போட்ட டாலர் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வரப்போ ஒரு பெரிய சைஸு முருகரை நம்ம வீட்டுக்கே கையோடு அழைச்சிட்டு வந்துட்டோங்க. அந்த முருகர் வீடியோவை நீங்கள் இதில் பாருங்கள். இந்த முருகர் ஃபோட்டோவை என் பொண்ணு தான் வாங்கிட்டு வந்தால், எனக்கு கூட தெரியாது. அவ்வளோ பெரிய ஷாக்கு. வேனில் ஏறுறப்ப தான் என்ன பாப்பா அப்படின்னு கேட்டப்போ முருகர் ஃபோட்டோன்னாங்க. முருகர் நம்மளை தேடி வரணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. நானே நினைக்கல ஃபோட்டோ வாங்கிட்டு வரணும்னு, ஆனால் என் பொண்ணு அழகாக வாங்கிட்டு வந்துட்டா. இதுவுமே கடையில் வாங்கல, ஒரு தள்ளுவண்டிக்காரர்கிட்ட தான் வாங்கினா. ஏன் வாங்கினான்னு கேட்டதுக்கு, கடைக்காரங்களுக்கு கூட லாபம் இருக்கும், ஆனால் தள்ளுவண்டிக்காரங்களுக்கு நம்ம மாதிரி ஆட்கள் வாங்கினா தானே அவங்களும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட வாங்கினதா சொல்லி வேற கூட பேசாமல் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இதுதாங்க ராஜ அலங்காரத்து முருகன். எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு நாங்கள் விளக்கேற்றி தீப ஆரணங்கள்லாம் நாங்கள் காமிச்சோங்க. பழனி போய் முருகனை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வீக் டேஸில் போங்க. வீக்கெண்டில் சரியான கூட்டம். ஏன்னா நாங்களே வளர்பிறை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமையில் போய்ட்டு கிட்டத்தட்ட 4 hours வெயிட் பண்ணி நாங்கள் தரிசனம் பார்த்தோம். எங்களால் ட்ரெயின் அண்ட் ட்ரோனில் யூஸ் பண்ண முடியல வயசானவங்களுக்கு கூட. ஏன்னா 4 hours வந்து ட்ராவல் ஆகுமா ட்ரெயினுக்கும் ட்ரோனுக்கும். ஸோ அதோட டிக்கெட் காஸ்ட் வந்து 50 rupees and 100 rupees வந்து 50 rupees ட்ரெயினுக்கு, 100 rupees வந்து ட்ரோனுக்கு. அன்னதானத்தில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ரொம்பவே ரஷ்ஷு. நிறைய பேரால் வந்து கிட்டத்தட்ட 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து வெளியில் வந்து ஹைவேஸில் தாங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். சாமி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் 3:45 5:45 போய் பாருங்கள். அப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வீக் டேஸில் கொஞ்சம் 1 hour 2 hours லேட்டாக கூட போய்க்கலாம். 3:45 5:45 ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க. அது நம்ம முருகர் மேலே பூசி வச்சுருந்த சந்தனகாப்பு முதல் நாள் நைட்டு பூசி வச்சுட்டு வந்தது அடுத்த நாள் காலையில் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை மனதார நம்ம வேண்டிக்கிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம நோயெல்லாம் தீர்க்குங்கிறது ஐதீகம். அது போகர் சிலை 9 நவபாஷான செஞ்ச விஷத்தால் செஞ்ச சிலைங்கிறனால அந்த சந்தனத்துக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குங்கிறதா சொல்கிறாங்க. ஓகே மக்களே, அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திக்கலாம். மறக்காமல் செல்வா ஸ்கந்தா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.